உங்க ஆதரவு யாருக்கு? ஐயா வணக்கம், என் பேர் ராஜாங்க. நான் ஒரு தெருக்கூத்து கலைஞர். ஃபர்ஸ்ட் மேடை கிடைச்ச உடனே மத்தவங்களை குறை சொல்றதை நிப்பாட்டணும். ஒண்ணு, மைக் அடிக்கிற எதுவும் பேசக்கூடாது. நல்லாட்சி கொடுத்தவங்களாம் இல்ல, இப்ப வர போறவங்களாம் நான் தான் அமைச்சர் நினைக்கிறாங்க. அது மக்களா முடிவு பண்ணணும். ஏன்னா மக்கள் நினைச்சாதான் சிஎம் ஆகுறதும், எம்எல்ஏ ஆகுறதும், எம்பி ஆகுறதும். அவங்க எல்லாம் நம்ம இல்ல. அது மட்டும் கிடையாது. இல்ல, பொதுவா சொல்றேன். காமராஜர் மாதிரி ஒரு நல்ல மனிதன் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது பெரிய விஷயம். சத்து உணவு கொடுத்தது அவரு, மதிய உணவு கொடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். மற்ற இருந்தவங்களாம் நல்லவங்களாம் போயிட்டாங்க. இப்ப இருக்கப்பட்டவங்க எல்லாமே பதவி பட்டம் இதுதான் முக்கியமா நினைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து வாலிபலம், அதுக்கு தகுந்த மாதிரி போறாங்க. சில பேர் எல்லாம் போக வழி தெரியாம விழுந்து செத்து போயிடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் வேணாம். நல்லாட்சி வரணும்னா நல்லவங்களுக்கு ஓட்டு போடணும், மக்கள் தேர்ந்து எடுக்கணும். இவங்க இருக்கிறவங்க எல்லாம் இப்ப விலகிட்டோம், புதுசா வராங்க இல்லையா, அவங்களுமே நல்லதை பேசணும். ஃபர்ஸ்ட் மேடையில அவங்கள குறை சொல்லி நாம வந்து நல்லது. நாம நீங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனா நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான். அன்புமணி மட்டும், அன்புமணி ஐயா மட்டும் கிடையாது. விஜயகாந்த் ஐயா இருக்கிற வரைக்கும் தேர்தல் அவர் செத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அருமை தேர்தல். அது மாதிரி நல்லவங்களுக்கு வழி விடுங்க, நல்லவங்க வரட்டும். நல்லவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, அது யாரு என்னன்னு சொல்ல 20 வரட்டும். அன்னைக்கு நாங்க ஓட்டு போடுவோங்க. வரவங்க அன்னைக்கு வாய்ப்பு தான் ஜெயிக்கிட்டு இந்த தமிழ்நாட்டை ஆளட்டும். இதுதான் உண்மை. ஆனா தயவு செய்து மேடை மைக் இருக்குதுன்னு யாரையும் குறை சொல்லக்கூடாது. குறை சொல்றதுனால ஒண்ணும் நடக்க போறதில்ல, அது வேண்டாம் இல்லையா. புண்படாத நடந்துக்கணும். அதான் எல்லாம் வந்தவங்க எல்லாம் ஆண்டாங்க, நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து 2025 யுகங்கள் 4 திரேதா யுகம் முடிஞ்சு கலியுகம் முடிஞ்சு இப்ப அழிவு அழிஞ்சு போயிருக்காங்க. வாழ்வு காலம் கிடையாது, அழிவு காலம். இப்போ வந்து நம்ம இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இல்லை. ஆனா வாங்க மேடையில பேசுங்க, நல்லதே பேசுங்க. நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்களை குறை சொல்லாதீங்க. 2026 வரட்டும். அன்னைக்கு வாலிபர்கள் அவங்களுக்கு ஒரு மனுஷன் இருக்காங்க. விஜய் சார் இருக்கிறாரு, புதுசா யாராரும் இருக்காங்க. அன்னைக்கு நடக்கும். என்னோட ஓட்டு, நான் அன்புமணி அண்ணா என்னோட வீடு, அவருக்கு தான் ஓட்டு. அது மாற்றம் கிடையாது. ஆமா, எப்பயுமே அதுதான். 1989 இன்ன வரைக்கும் தான். எப்பயுமே மாறுறதில்ல. அதுக்கு முன்ன வந்து ஃபர்ஸ்ட் நான் எம்ஜிஆர் தேவர் ரசிக்க. எம்ஜிஆர் ஐயா எனக்கு உயிர் இன்னுமே போட்டா இருக்கும். அதுக்கப்புறம் காலம் மாறும்போது அவரு இல்லை, அது அப்படியே மாறிக்கிச்சு. அதுல இருந்து அவர் வந்ததுக்கு அப்புறம் இன்ன வரைக்கும் தான், வேற எதுவும்.